இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு தலைப்பில் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆங்கிலத்தில் அன்வேவரிங் ட்ரஸ்ட் என்றதான ஒரு தலைப்பு, தமிழிலே உறுதியான நம்பிக்கை. ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-9 வரையிலும், ஆதியாகமம் 15வது அதிகாரம் வசனம் 1-6 வரைக்கும், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 1-7 வரைக்கும், இந்த வேத பகுதிகளில் இருந்து சில வசனங்களை நாம் இன்றைக்கு இரவு தியானிக்க போகிறோம். இதில் நாம் ஆபிரகாம் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். அன்வேவரிங் ட்ரஸ்ட், உறுதியான நம்பிக்கை. என்னைக்கு ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தாரோ அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரை பிடித்து கொண்டார். ஆண்டவர் மேலே அவருக்கு ஒரு விடா நம்பிக்கை. அதனால் ஆபிரகாமை ஆண்டவர் யார் என்று அழைத்தார்? ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தின் தந்தை என்று சொன்னார். பைபிளில் ஒரே ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த பெயரை கொடுத்தார், விசுவாச தந்தை, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் என்று கொடுத்தார். ஏன்? ஆபிரகாமை அழைத்த நாள் துவங்கி ஆபிரகாம் விடாண்டவரை பற்றி கொண்டார். வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் ஆபிரகாமுக்கு வந்தது தான். நமக்கும் கூட வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் வருகிறது. எத்தனையோ பாதைகளை நாம் கடந்து போகிறோம். இன்பமான நேரம், துன்பமான நேரம், கண்ணீரான நேரம், துக்கமான நேரம், உயர்வான நேரம், தாழ்வான நேரம். ஆபிரகாம் இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாம் எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை எப்படி பற்றி கொள்ள வேண்டும்? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எல்லாரும் கைகளை எப்படி காட்டுங்க பார்க்கலாம். இந்த கையை நல்லா இறுக்கமாக பிடித்து இறுக்கமாக்கி கொண்டு நாம் கைகளை எப்படி காட்டுன்னு. அப்போ என் நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கைனா, ஆண்டவர் மேலே உறுதியான நம்பிக்கை. எல்லாரும் கையை எப்படி காட்டுங்க பார்க்கலாம். என் நம்பிக்கை தேவன் மேலே எப்படிப்பட்டது? உறுதியானது. அது அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கை. நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அசைக்கப்படாது. அல்லேலூயா. இன்னைக்கு இவைகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பு என் கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடுங்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டேன், நீர் ஒருபோதும் கைவிடுவது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பாடலை பாடுங்க. இன்னைக்கு நீங்கள் நெருக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா? பலவிதமான சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களா? நாவலை அறிக்கை செய்யுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டேன். எல்லாரும் சொல்லுங்க, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன். அம்மாவை நம்பினேன், அப்பாவை நம்பினேன், ஃப்ரெண்டை நம்பினேன், யாரையோ நம்பினேன், டாக்டரை நம்பினேன், என் லாயரை நம்பினேன். எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆனால் என் ஆண்டவர் கைவிட மாட்டார். சேர்ந்து பாடுவீங்களா எல்லாரும்? பிரைஸ் தி லார்ட். ஜஸ்ட் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கைகளை நல்லா தட்டி சந்தோஷமா பைபிளை பக்கத்தில் வைத்து, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். சொல்லுங்க, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். சொல்லுங்க, கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலம் என்றும் காத்து கொண்டீர், என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம்
உறுதியாய் பற்றி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டீர். சொல்லுங்கள், உம்மை நம்பி உந்தன் பாது உறுதியாய் பற்றி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே. ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர். சொல்லுங்க, உரிமையை எனக்கு தந்தீர். அப்படி போடு. உம்மை நம்பி உந்தன் பாது உறுதியாய் பற்றி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாது உறுதியாய் பற்றி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டீர். சொல்லுங்க, உம்மை நம்பி உந்தன் பாது உறுதியாய் பற்றி கொண்டோ ஒரு போதும் கைவிட மாட்டீர். கைகளை நல்லா தட்டி சொல்லுங்க, என்னை கைவிட மாட்டீங்க. ஒரு வேலை இடத்துல பிரச்சனை, ஒரு வேலை எங்கேயோ சிக்கி கொண்டீங்க, யாரிடத்திலையும் சொல்ல முடியாம தவித்து கொண்டிருக்கிறீங்க. அவரை நம்பி வந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை கைவிடாத ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஆனா நீயும் என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆபத்துக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, நீ நல்லா இருக்கும் போது எல்லா நேரத்திலையும் அவரை பற்றி கொள்ள வேண்டும். இருமனமாய் அல்ல, ஒரே மனதோடு நீ அவரை பற்றி கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆபிரகாம் இடத்துல இருந்து ஒரு 3 பாடங்களை கற்றுக்கொள்ள போறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. முதலாவது, உங்களோடு கூட ஆதியாகமம் புஸ்தகத்திலே இன்னொரு மனுஷனை குறித்து பேச போகிறேன். நோவா என்ற ஒரு அருமையான தேவ மனுஷன். நீங்களும் நானும் வேதத்திலே இந்த தேவ மனுஷனை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கற்றுக்கொள்கிறோம். இந்த தேவ மனுஷனை குறித்து நாம் யாவரும் கற்றுக்கொள்ள போறோம். அல்லேலூயா. என்ன கற்றுக்கொள்ள போறோம்னா, இந்த நோவா இடத்திலே ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள போறோம். இந்த நோவாவின் காலத்திலே பூமியிலே எல்லாரும் பாவம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் ஆண்டவர் இந்த நோவா இடத்திலே வந்து சொன்னார், நோவாவே, பூமியை நான் பார்க்கிறேன், எல்லாரும் பாவம் செய்தவர்கள். நோவாவுக்கும் தன் வீட்டாருக்கும் மட்டும் தேவ கண்களிலே தயவு கிடைத்ததா? ஆமேன், அல்லேலூயா. என்னோடு கூட கவனியுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை முதலாவது கவனிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த வசனத்தில் இப்படியாய் இந்த நோவா இடத்திலே அவர் அறிக்கை செய்கிறார், அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். நாம் கேட்போம் இந்த வார்த்தையை. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவரும். யாரை சொல்லுகிறார்? மனித குலத்தை, நம்மை சொல்லுகிறார். மனிதர்கள் ஆகிய நம்மை சொல்லுகிறார், என் முன்னே வந்தது என்று சொல்லுகிறார். ஆமேன். அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. அவர்களினாலே பூமி பாவத்தினாலே நிரம்பினது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். யாருடைய காலம்? நோவாவுடைய காலம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நோவாவின் காலத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய மழையை வரப்பண்ணினார். 40 நாட்கள் இரவும் பகலும் பூமியிலே மழை பெய்தது என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வெள்ளம் ஏறினதாம். அதனால் எல்லாரும் பூமியில மரித்து போனார்கள். ஆனால் இந்த நாள் வருவதற்கு முன்பு ஆண்டவர் நோவா இடத்துல சொன்னார், நோவாவே, நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும். நோவா இந்த பேழையை கட்டினான். என்ன வரப்போகிறது என்று நோவாவுக்கு தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, பூமியை வெள்ளத்தினால் நான் அழிக்கப் போகிறேன். மனிதர்கள் யாவரும் என் கண் முன்பு வந்தார்கள், எல்லோரும் பாவம் செய்தவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா.
அதனால் ஆண்டவர் சொன்னார், நான் பூமியை வெள்ளத்தினால் அழிக்கப் போகிறேன், நீயோ என்ன செய், ஒரு பேழையை கட்டு. இவன் ஒரு பேழையை கட்டுகிறான். ஆண்டவர் அதன் நுணுக்கங்கள், அதை எப்படி கட்டணும், அதன் அளவு எப்படி, அதனுடைய உயரம் எப்படி, அவருடைய அதன் ஆழம் எப்படி, எல்லாவற்றையும் ஆண்டவர் நோவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் சொல்லுவோம் ஆமென். நோவா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னபடியே செய்தானாம். ஆமென். ஆண்டவர் சொன்னபடி செய்தான், கேள்வி கேட்காமல் செய்தான். ஆண்டவர் பிள்ளைகள் நோவாவை போல, ஆபிரகாமை போல ஆண்டவர் சொன்னபடி நம் நடப்போமே என்றால், ஆபிரகாம் மேலே வந்த ஆசீர்வாதம், நோவா மேலே வந்த ஆசீர்வாதம் நாம் மேலே வருவதாக. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. நம் ஆண்டவர் பெரியவர், சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு பேழையை கட்ட சொன்னது மட்டுமல்லாமல் இந்த நோவா இடத்திலே ஆண்டவர் இன்னொன்று செய்தார். நோவாவுக்கு ஒரு வாக்கை கொடுத்தார், ஒரு வாக்கை கொடுத்தார். கவனியுங்கள், 18ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம். ஆண்டவர் சொல்ற, பூமியை வெள்ளத்திலே அழிப்பேன், நீ ஒரு பேழையை கட்டு. அப்புறம் ஆண்டவர் இந்த நோவாவுக்கு சொல்லுகிறார், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஆனாலும் உன்னுடனே கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பேழைக்குள் பிரவேசிங்க. இந்த பேழை கட்டி முடித்த பிற்பாடு ஆண்டவர் சொல்றார், இப்போ நேரம் வந்து விட்டது, நீங்க என்ன செய்யுங்க, இந்த பேழைக்குள்ளார பிரவேசியுங்கள் என்று சொல். ஏன்னா பூமி என்ன ஆக போகுது, வெள்ளத்தினால அழிந்து போகிறது. ஆண்டவர் நோவாவையும் தன் வீட்டாரையும், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் அந்த பேழைக்குள்ளார செல்லும்படிக்கு, தன்னுடைய மணமக்களையும் பேழைக்குள்ளார செல்லும்படிக்கு ஆண்டவர் அவர்களை அழைத்தார். நோவாவும் ஆண்டவரை கீழ்ப்படிந்தான். இந்த கீழ்ப்படிதல் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம். அல்லேலூயா. ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார், அவர் கீழ்ப்படிந்தார். நோவா ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த பேழைக்குள்ளார பிரவேசி என்று ஏன் ஆண்டவர் சொன்னார், கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள், கேட்போம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்தாராம். அது என்னத்தை காட்டுகிறது, கீழ்ப்படிதலை காட்டுகிறது. நோவா கீழ்ப்படிந்தான். நாம் சொல்லுவோம் ஆமென். அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார், உன் ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நீ எனக்கு இதை கொடு அதை கொடு. ஆண்டவர் ஒன்றும் கேட்கல. ஆமென். ஆண்டவர் உன்கிட்ட கேட்கறதெல்லாம் கீழ்ப்படிதல். உன்கிட்ட ஆபிரகாம் கீழ்ப்படிதல் இருக்கா, உன்கிட்ட நோவாவுடைய கீழ்ப்படிதல் இருக்கா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நோவா ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் கீழ்ப்படிந்தானாம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. அதே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க அங்கே இந்த நோவாவுடைய முடிவை பார்ப்பீர்கள். வாசியுங்கள், கேட்போம். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பாருங்க, எல்லாம் மறித்து போனது. ஆனால் வேதம் சொல்லுகிற நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. என்னெல்லாம் அந்த பேழைக்குள்ளார இருந்ததோ, எல்லாம் பறவை கூட்டம், எல்லாம் மிருக கூட்டம், எதெல்லாம் அந்த பேழைக்குள்ளார போனிச்சோ அவைகள் எல்லாம் காக்கப்பட்டது. ஆமென். நோவா தன் வீட்டார், தன் மனைவி, தன் மகன், தன்னுடைய மணமக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுக்கு காரணம் என்ன, அவர்கள் கீழ்ப்படிந்தபடியினாலே. அப்போ இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்கிட்ட நீ உன் தேவையெல்லாம் முறையிடு. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, நான் ஆபிரகாம் மாதிரி உண்மை கீழ்ப்படிய போகிறேன். அல்லேலூயா. நான் நோவாவை போல உண்மை கீழ்ப்படிய போகிறேன். ஆண்டவரே, நான் கீழ்ப்படிய போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று நீ கேட்கணும். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா,
அதில் 23வது வசனத்தில் நீங்கள் இப்படியாக உங்கள் விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே பார்ப்பீங்க. வாசிங்க, கேட்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் கேட்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? வாசிமா. அசைவு இல்லாமல் உறுதியா இருக்க கடவோம். உறுதியா இருக்கணுமா? போதும், ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அசதி இல்லாம உறுதியா இருக்கணும். ஆமேன். அதனால தான் இன்றைக்கு நாம் என்ன கேட்கிறோம்? உறுதியான ஒரு நம்பிக்கை கர்த்தர் பிள்ளைக்கு இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. அவசரத்திற்கு ஆண்டவர் மற்ற நேரத்தில் அவரை விட்டு நீ தூரமாய் வாழக்கூடாது. எப்போதும் அவரை அண்டிக் கொள்ளுங்க. ஆமேன். இன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கையை உயர்த்திக்கங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள போகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. ஆபிரகாம் மாதிரி நான் உம்மை பற்றி கொள்ள போகிறேன். ஆண்டவரே, நான் நோவாவை போல உம்மை பற்றி கொள்ள போகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டம் முடியும் போது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை செய்வார். ஓகே, இன்றைக்கு நம்ம ஒரு 3 பாடத்தை ஆபிரகாம் இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் பாடம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 துவங்கி 4ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சின்ன தியானம் செய்ய போகிறோம். என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னாக்கா, ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவனை கீழ்ப்படியும்படிக்கு அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு முதல்ல நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் நம்பிக்கைக்கான அழைப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். த கால் டு ட்ரஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. நம்புனு. ஆமென். அவரை நம்பி வா, உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் கூட இந்த பாடல் பாடுறீங்களா? நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்பி வா என் இயேசு ஒருவரே. எல்லாரும் பாட போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து பாடுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்பி வா என் இயேசு ஒருவரே. ஆபிரகாம்கிட்ட கற்றுக்கொள்ள போகிறேன். என்ன கற்றுக்கொள்ள போகிறேன்? நம்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. பாடுவோம். வலது கையை உயர்த்தி கொடுங்கள். வலது கையை உயர்த்தி கண்களை மூடி நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்பி வா என் இயேசு ஒருவரே. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, வாழ்வு இல்லை என்றாலும். சொல்லுங்கள். எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. கைகளை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரே. விசுவாசத்தோடு சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கைகளை எப்படி உறுதியா பிடிச்சுக்குங்க.
ஆமென். அவரை நம்பி வா, அவரை நம்பு, அவர் நிச்சயமாய் உனக்கு நல்லதே செய்வார். அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு ஆபிரகாமுக்கு கொடுத்த அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்புனா நம்பிக்கைக்குரிய ஒரு அழைப்பு. The call to trust, shall we say amen. அப்ப முதல் 4 வசனத்தை ஒரு சின்ன கண்ணோட்டம் விட போறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை எனக்கு நீங்க கேட்கும்படி அழைக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இடைப்பட்டார். ஆண்டவர் நிறைய பேருக்கு திடீரென்று இடைப்படுகிறார். யோனாவுக்கு ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் இடைப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடைப்படுகிற ஒரு தேவன். தமஸ்கு வழியிலே போய் கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் பவுலாய் மாற்றும்படிக்கு அவனுக்கு ஆண்டவர் இடைப்பட்டார். யோசேப்புக்கு ஆண்டவர் இடைப்பட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடைப்படக்கூடிய ஒரு தேவன். யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா இன்னும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில இடைப்படலைன்னா நான் உனக்காக ஜெபம் பண்றேன். உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இடைப்படுவார். எப்படி ஆண்டவரை இடைப்படுவேர்? நீ ஆலயத்திலே உட்கார்ந்து இப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன்கிட்ட பேசுவார். ஆச்சரியமாயிருக்கும். உன் மனசுக்குள்ள உன் உள்ளத்துக்குள்ளார உன் கூட உறவாடுவார். ஆமேன். இரவுல நித்திரை கொள்ளும் போது சொப்பனத்திலே வெளிப்படுவார். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் சொப்பனத்திலே இடைப்படுகிற ஒரு தேவனாக இடைப்பட்டிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு ஓடுகிறான். ஒரு கல்லை எடுத்து அவன் அனாதையாய் வீதியிலே தலமாட்டில் வைத்து கொண்டு தலானியாய் அதில் சாய்ந்து கொண்டான். ஆண்டவர் அன்றைக்கு இரவிலே அவனுக்கு தரிசனமானார். என்னத்தை காட்டினார்? ஒரு ஏணியை காட்டினார். வானத்துக்கும் பூமிக்கும் அது உயரமாய் நிற்கிறது. அதில் தேவ தூதர்கள், அதில் ஆண்டவர் அங்கே நிற்கிறதை அவன் பார்த்தானாம். ஆமென். அன்றைக்கு அவன் வாழ்க்கை மாறிடுச்சு என்று நாம் பார்க்கிறோம். என் பிரியமான தேவனுடைய பிள்ளையை, ஆபிரகாம் வாழ்க்கை மாறினது, நோவா வாழ்க்கை மாறினது, யோசேப்பு வாழ்க்கை மாறினது. உன் வாழ்க்கையும் மாறும். அவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். இப்போ 3வது வசனத்தை வாசிங்கள், சீக்கிரமாய் கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதி, ஆண்டவர் அழைத்தவர் சொல்றார், நான் உன்னை அழைத்ததுபடி நீ வருவாயே என்றால் நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாம் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் நாவலையும் உச்சரிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்தக்கூடியவர் அவர், உன்னை ஆசீர்வதிக்க கூடியவர் அவர், உன்னை ஜாதிகள் மத்தியில் உயர்த்தக்கூடியவர் அவர். அடிக்கடி ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்கிறது? உன் தலையை நிமிர பண்ணுவேன், ஜாதிகளுக்குள்ளே உன்னை உயர்த்துவேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க ஆமென். 4வது வசனத்தையும் கேளுங்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எப்படி பாருங்க, எங்க போறேன்னா தெரியாது. ஆனா ஆண்டவர் அவனை அழைத்து போ என்று சொன்னார். ஆண்டவர் அழைத்தபடியே ஆபிரகாம் என்ன செய்தான்? அவன் புறப்பட்டு போனான். ஆமென். ஏன் ஆண்டவர் புறப்பட்டு போனான்? ஆண்டவர் மேல அவனுக்கு நம்பிக்கை. என்னை கைவிட மாட்டார். அப்பா மேல நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல. என் அப்பா எதை சொன்னாலும் நான் செய்வேன்ல, அதே போல பரலோகத்தின் ஆண்டவர் நம் தகப்பன், அவர் சொன்னதை நான் செய்வேன் என்று ஆபிரகாம் விசுவாசத்தோடு கடந்து போனான். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாராம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்படி பைபிள்ல நிறைய பார்க்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் கலிலேயா கடற்கரை ஓரமாய் இயேசு நடந்தாராம். அவர் நடந்த போது முதல்ல 2 சகோதரர்கள், அல்லேலூயா, வேதம் சொல்கிறது பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா.
பேதுரு அந்திரேயாவை பார்த்து என் பின்னால் வான்னு கூப்பிட்டார். அல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? அவர்கள் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் மீன் பிடிக்கிற கூட்டத்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வலையை கடலிலே போட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்? அவர்கள் மீனவர் கூட்டம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். 18ஆம் வசனம் துவங்கி நீங்க வாசித்து பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 19வது வசனத்திலே ஆண்டவர் இந்த பேதுருவையும் அந்திரேயையும் அழைத்து என் பின்னால வாங்க என்று அழைத்தார். உடனே அவர்கள் வலையை போட்டுவிட்டு அவருக்கு பின்னால வந்தார்கள். ஆபிரகாமை போல இந்த பேதுரு அந்திரேயா சகோதரர்கள் 2 பேரும் தொழிலை விட்டுட்டு அவர் கூட வந்துட்டாங்க. ஆமேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா இன்னொரு 2 சகோதரர்கள், அவர்களை யாக்கோபை நாம் பார்க்கிறோம், யோவானை பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் வலையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மீனவர் கூட்டத்தார் அவர்களை பார்த்து 22ஆம் வசனத்திலே வசனம் சொல்லுக அவர்களை அழைத்தார். அவர்களும் உடனே அவர் வலையை போட்டுவிட்டு அவருக்கு பின்னால போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுடு. அல்லேலூயா. ஆண்டவர் பின்னால வா. அவர் உனக்கு நிச்சயமாய் நல்லதை செய்வார், அற்புதத்தை செய்வார். பாஸ்டர், இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், டாக்டரை போய் பார்த்துட்டேன், லாயரை பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இரவு வேலையில் அவரிடத்துல ஓடி வா. உன் வாழ்க்கை மாறும், உன் தலையெழுத்து மாறும், உன் சூழ்நிலை மாறும். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். 2வது ஒரு பாடத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களே நீங்கள் எனக்கு கவனிக்கும்படிக்கு உங்களுக்கு அழைக்கிறேன். விசுவாசத்தின் சோதனை. அழைத்தவர் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று ஆபிரகாம் போனார். ஆனால் அவருடைய விசுவாச நடையின் வேலையிலே நிறையா சோதனைகள், நிறையா பாடுகள். த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் என்ற ஒரு தலைப்பு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாக நாம் சீக்கிரமாக கற்றுக்கொள்வோமா? முதல் 3 வசனத்தை வாசியுங்கள். நாம் கேட்போம். ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி கடந்து போறார். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்த்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. அது என்ன குறை நாம் பார்ப்போமா? வாசியுங்கள், கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ உயர்ந்துவிலே இருப்பாய். எல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனாலும் ஆபிரகாமுக்கு என்னது இல்லை? பிள்ளை பாக்கியம் இல்லை. வசனம் 5 வாசிங்க, கேட்போம். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் என்ன செய்தார்? அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவனை எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார்? வானத்தின் நட்சத்திரத்தை பார், என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் சொன்னார், பாரு, உன் சன்னதி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொன்னார். கடைசி ஆண்டவர் ஆபிரகாமின் சாராளின் கர்ப்பத்தை தொட்டு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். அப்புறம் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் பேரை ஆண்டவர் பெருமை பாராட்டினார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. 6ஆம் வசனத்தை வாசியுங்கள், நாம் கற்றுக்கொள்வோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவர் அதை அவனுக்கு என்னமா எண்ணினார்? நீதியாய் எண்ணினார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இது நாம் 2வதாய் கற்றுக்கொள்கிறோம். 3வதாக நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடமானது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 துவங்கி 7 வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால்,
வாக்குறுதியின் வெற்றி என்று நாம் கற்றுக்கொள்ளுங்க. the time of promise, அதாவது ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், அவர் உண்மை உள்ளவர். வலது கை எல்லாரும் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. யாராவது ஊழியக்காரவங்க வந்து உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்குறாங்களா? ஒவ்வொரு வாரமும் உங்கள் பாஸ்டர் பேசும்போது உங்களுக்கு அந்த பாஸ்டர் பேசுகிற வார்த்தையில் ஒரு வாக்கு வருகிறதா? வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாக்கு உரைத்தவரே நீர் உண்மை உள்ளவர். பாடுவோம் எல்லாரும். அப்புறம் நம்ம அந்த வார்த்தைகளிலே சத்தியத்தை கேட்டு நாம் ஜெபிப்போம். ஆமீன். வாக்குரைத்தவரே சொல்லுங்கள், நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர். சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு மாறாதவர், வாக்குரைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். கைகளை உயர்த்தி காலங்கள் மாறலாம் சொல்லுங்க மனசார. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஆலயத்தை விட்டு நீ கடந்து போகும்போது தேவ கிருபையை காண்பார். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். சொல்லுங்கள். வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர். நாவல அறிக்கை செய்யுங்க. கைகளை அப்படியே உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர் வாக்கு மாறாது. எந்த மனுஷனும் வாக்கு மாறிடுவான், ஆனா ஆண்டவர் வாக்கு மாற மாட்டார். நாம் நிறைய பேர் இடத்துல வாக்கு கொடுத்திருப்போம், நாம் கூட அந்த வாக்கை மீறி இருந்திருப்போம். இதோ வந்துருவேன்னு சொல்லுவோம், வராம இருந்திருப்போம். ஆமேன். ஆனால் ஆண்டவர் வருவேன் என்று சொன்னால் அவள் வருவார். இன்னைக்கு இரவு உன் கூட பேசுவேன் என்று சொன்னார், அவர் பேசுவார். இன்றைக்கு சொப்பனத்தில் உனக்கு வெளிப்படுவேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் உனக்கு வெளிப்படுவார். ஆமேன். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்னவென்றால், வாக்குறுதியின் வெற்றி. அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய், உனக்கு நிச்சயமாய் வெற்றி. ஆமேன். ஆண்டவர் ஒரு நாளும் அவர் பிள்ளைகளை ஏமாற்ற மாட்டார். பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு அயோட்டா கூட வெறுமையில போனதே கிடையாது. அப்படியாக வேதம் சொல்கிறோம். ஓகே, சீக்கிரமாய் வேத வசனத்திலே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தை நாம் கவனிப்போம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னபடியே அவனுக்கு குழந்தையை கொடுத்தாராம். ஆமேன் சொல்லுங்கள். வாசிங்க கேட்போம். சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முதிர் வயதிலையும் அவனுடைய மனைவியை தொட்டு கர்ப்பத்தை தொட்டு செத்து போன அவளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் உயிர்ப்பித்து, அல்லேலூயா. பைபிள்ல நாம் பார்க்கிறோம், மரித்தோரை உயிரோடு கொண்டு வந்த ஆண்டவர் சப்பானிகளை நடக்க பண்ணினார், குருடர்கள் பார்வை அடைந்தார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள். இப்படி வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளையை தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. மரியாளை குறித்து பார்க்கிறோம். அவள்
யோசேப்போடு ஒருமித்து வாழ்வதற்கு முன்பு அவள் பரிசுத்த ஆவியால கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றாளாம். தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. வலது கையை உயர்த்தி சொல்லுவோம் ஆமென். பிரியமானவர்களே, வேத வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் மனைவி அவள் உரைத்த வார்த்தையை கேளுங்கள். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். தேவன் என்னை நகைக்க பண்ணினார். அப்படின்னா மகிழ்ச்சி. குழந்தைய பெற்ற உடனே அவளுக்குள்ளார ஒரே சந்தோஷம், நகைத்தாள். ஆமேன். வாசியுங்கள். இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. என் தேவன் பெரியவர். அவர் நிச்சயமாய் வாக்கு கொடுத்த வாக்கை வெற்றிகரமாய் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினாரே, உனக்கும் நிறைவேற்றுவார். நம்புகிறவர்கள் வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்க நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, வெற்றி கொடி பிடித்திடுவேன், நான் வீர நடை நடந்திடுவேன். கைகளை நல்லா சந்தோஷமாய் தட்டி நம் கர்த்தருக்குள்ளார ஆட்பரித்து ஒரு ஜெபத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறோம். இப்போது காணிக்கையும் சேகரிக்க